வணக்கம். மீடியா 7 செய்திகள். கோவை மாநகர் சிங்காநல்லூர் திமுகவின் 61வது பகுதி மற்றும் அண்ணா படிப்பகம் சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின கொண்டாட்டம். உழவு தொழிலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் இன்று பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் அண்ணா படிப்பகம் 61வது வட்ட திமுக சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிங்காநல்லூர் கூட்டுறவு வங்கி அருகில் உள்ள எஸ்டிடி திடலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பகுதி செயலாளர் SM சாமி தலைமையில் நடைபெற்றது. பொங்கல் விழாவில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் MLA கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் பொங்கல் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமதி டாக்டர் மீனா ஜெயக்குமார் பொங்கல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் இராக்கா குமரேசன், பொதுக்குழு உறுப்பினர் ராஜராஜேஸ்வரி, வட்டக்கழக செயலாளர் இளங்கோவன், இளஞ்சேகரன், கழக முன்னணி நிர்வாகிகள், திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதி கழகத்தின் சார்பில் 61வது வட்டம் அண்ணா படிப்பகம், அதே போலவே அங்கு இருக்கக்கூடிய இரத்த தான இயக்கத்தின் சார்பில் கிழக்கு மண்டலத்தினுடைய முன்னாள் தலைவரும் அதே போலவே பகுதி கழகத்தினுடைய செயலாளருமான அன்பிற்கினிய அண்ணன் SM சாமி அவர்கள் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக இந்த நந்தாநகர் பகுதியிலே இந்த 61வது வட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதி மக்களையும் அழைத்து மிகச்சிறப்பான முறையில் தமிழர்களின் கலை, கலாச்சாரம், நாகரீகம், பண்பாட்டினை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையில் தமிழர்களின் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள், மகளிர்கள் நூற்றுக்கணக்கிலே பங்கேற்கக்கூடிய மகளிர்கள் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், பல்வேறு கரகாட்டங்கள், இது போன்ற பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தியும் அதை போலவே ஆயிரக்கணக்கான பெண்கள் கோலப் போட்டிகளிலே பங்கேற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலே பங்கேற்றும் மாணவ மாணவிகள், சிறுமியர் அனைவரும் பங்கேற்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி மிகச்சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றார். அப்படி அவர் நடத்துகின்ற இந்த இனிய பொங்கல் விழாவிலே கலந்து கொள்வதற்காக இப்பொழுது இங்கு வருகை தந்தேன். அதை போலவே கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இன்றைக்கு பொங்கல் விழா இன்றைக்கு தமிழர்களின் அந்த கலை கலாச்சாரத்தை நினைவு கூறுகின்ற வகையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த பொங்கல் விழாவை பொறுத்த மட்டில் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல தமிழர்களின் தை திருநாள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய பல்வேறு வீர விளையாட்டுக்களை எல்லாம், பல்வேறு நாகரிகங்களை எல்லாம் இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்கின்ற விழாவாக, பண்டைக்கால தமிழர்களின் வரலாற்றை நினைவு கூறுகின்ற ஒரு விழாவாக, தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா எனும் அந்த உணர்ச்சிமிகு வரிகளுக்கு ஏற்ப தமிழனின் வீரத்தை, பல்வேறு கலை, கலாச்சாரம், நாகரீகத்தை, தமிழர்களின் பண்பாட்டை இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்ற விழாவாக இந்த விழா கொண்டாடுகிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை